டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்தியாவின் பாதுகாப்புக்கு 10 செயற்கைக்கோள்கள் மூலம் கண்காணிப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒரு துடிப்பான விண்வெளி சக்தி கொண்ட நாடு என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழா ஒன்றில் பேசிய அவர் 2040ஆம் ஆண்டிற்குள் இந்தியா விண்வெளியில் ஆய்வுக்கூடத்தை அமைக்கும் என குறிப்பிட்டார். 34 நாடுகளைச் சேர்ந்த 433 செயற்கைக்கோள்கள் இந்தியாவில் இருந்து ஏவப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாராயணன், நாட்டின் பாதுகாப்பிற்கு 10 செயற்கைக்கோள்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு 7000 கிலோமீட்டர் கடற்பகுதியில் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியுள்ளது என்றும் கூறினார். அமெரிக்காவின் சமாதானத்தை ஏற்றது தவறு என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த செய்தியை அமெரிக்க அதிபர் முதலில் அறிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடியை நோக்கி கேள்விக்கணைகளை எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த சுப்பிரமணிய சுவாமி, இந்தியாவில் அமெரிக்காவிற்கு என்ன வேலை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அந்நாட்டிற்கு ஏன் இந்தியா மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்கா கூறியதற்காக பிரதமர் மறுப்பு தெரிவித்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி பேசினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து மூடி வைக்கப்பட்டிருந்த 32 விமான நிலையங்களையும் இந்தியா திறந்துள்ளது. இந்தியா பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு கடுமையான பதிலடி கொடுத்த நிலையில் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் வான் எல்லை திறக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருந்த 32 விமான நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. ஐந்து நாள் பயணமாக உதகை சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்திற்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை விமானம் மூலம் கோவை சென்ற அவர் சாலை மார்க்கமாக உதகை சென்றார். அங்கு 15ஆம் தேதி தொடங்க உள்ள 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மலர் கண்காட்சி 25 நாட்களுக்கு நடைபெறுகிறது. மேலும் பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். தொட்டபெட்டா செல்லும் முதலமைச்சர் அங்கு பழங்குடியின மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும், தகுதியான ஒருவர் கூட விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்து வருவதாகவும் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். வடமாநிலங்களில் இழந்த செல்வாக்கை மீட்க பாமக கடுமையாக முயற்சி செய்து வருகிறதாம். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பாமக ஏற்கனவே வலிமையாக இருந்த நிலையில் தற்போது அதை மீட்டெடுக்க ராமதாஸ் புது ரூட்டை எடுத்துள்ளாராம். இந்த மாவட்டங்களில் 2000 முகவரி உறுப்பினர்களை நியமித்து 50 வாக்குச்சாவடிகளில் களப்பணியாற்ற யோசனை தெரிவித்துள்ளாராம் ராமதாஸ். வட மாநிலங்களில் இனி இழந்த செல்வாக்கை எப்படி மீட்க வேண்டும் என்பதுதான் பாமகவின் அதிரடி திட்டம் என கூறப்படுகிறது. ஜாதியை காரணமாக வைத்து கோவில் திருவிழாவில் நன்கொடை பெற மறுப்பது தீண்டாமையின் இன்னொரு வடிவமே என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவில்
குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் மட்டுமே நன்கொடை வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து சமூகத்தினரையும் நன்கொடை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மீண்டும் வடகலை தென்கலை மோதல் வெடித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை மோதல் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளிய போது மீண்டும் பிரச்சனை வெடித்தது. இருதரப்பினரும் சரமாரியாக வசைபாடிக் கொண்டனர். பின்னர் சிலர் சமாதானம் செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளம் வயதில் இந்திய அணியில் நுழைந்து தனது அதிரடி ஆட்டத்தால் பிரசித்தி பெற்றவர் விராட் கோலி. இதன் மூலம் அவர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றுள்ளார். இந்திய வரலாற்றிலேயே சேசிங் விளையாட்டில் கோலிக்கு தனி இடம் உண்டு. இந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி திடீரென அறிவித்திருப்பது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சிறிது காலம் விளையாடி இருக்கலாமே என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். தங்கத்தின் விலை இன்று 2 முறை திடீரென சரிந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இன்று காலை 1320 ரூபாய் குறைந்தது. மாலையிலும் 1040 ரூபாய் வீழ்ச்சி அடைந்தது. ஒரே நாளில் 2360 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து ஒரு சவரன் 70,000ற்கு விற்கப்பட்டது. ஒரு கிராம் 8750 ரூபாய்க்கு விற்பனை ஆனது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.